வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வயலும் வாழ்வுமில் 3வது பகுதி. நம்ம ஊருக்கு வந்து 2 நாளாக நல்ல பலகாரம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு. இன்றைக்கி காட்டில் இருக்க வேலையும் செய்கிறோம், பலகாரத்தையும் சாப்பிட்றோம், ரெண்டையும் பண்ணுறோம். இப்போ நம்ம பார்க்குற இந்த வயலில் தான் இன்றைக்கி வேலை செய்ய போகிறோம். எழுந்துறீங்க, இன்றைக்கி காட்டில் எவ்வளோ வேலை இருக்குது. எல்லோரும் இப்படி தூங்கிட்டு இருந்தா எப்படி? எந்திரிங்க, மணி 6. இன்றைக்கி நம்ம காட்டில் என்ன வேலை செய்ய போகிறோன்னா கோலிஸ் நட போகிறோம். கோலிஸுங்கிறது விவசாயத்தில் அதுவும் ஒரு பயிர் தான். இது பார்க்குறதுக்கு கற்பூரவள்ளி செடி மாதிரியே இருக்கும், ஆனால் இது கோலிஸ் செடி. இதுக்கு வந்து இன்னொரு பேர் மருந்து கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த கோலிஸ் செடி சாப்பிட்றதுக்கு உபயோகப்படுத்துறது இல்லை, நிறைய மருந்தெல்லாம் தயாரிக்கிறதுக்கு உபயோகப்படுது. இப்போ இது ஏற்கனவே வச்சு வளர்ந்துருக்க செடியிலேருந்து கிள்ளி வேறு இடத்துல வைக்க போகிறோம். இப்போ இந்த செடி நடுறதுக்கு முன்னாடி ட்ரிப் இரிகேஷனுக்கு டியூப் இழுக்கணும். ஏன்னா டியூப் இழுத்து அந்த ஹோல்ஸ்லலாம் தண்ணி சரியாக வருதான்னு செக் பண்ணி அதெல்லாம் அலைன் பண்ணி வச்சோம்னா தான் அந்த தண்ணி வரதுக்கு நேராக செடி நட முடியும். ஒரு சில டியூப்லலாம் அந்த டேப் நிறைய உடஞ்சிருக்கும், அதனால் தண்ணி எடுத்து விட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் டியூபெல்லாம் அலைன் பண்ண முடியும். இப்போ நம்ம ட்ரிப் இரிகேஷனுக்கு டியூப்லாம் இழுத்து அலைன் பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்தது அந்த செடியை கிள்ளிட்டு வந்து இந்த வயலில் நட்டு வைக்கணும். இப்போ நம்ம நட போகிறது நாற்று விடுற மாதிரி தான். ஏன்னா இது வளர்ந்ததுக்கப்புறம் தான் இதிலேருந்து எடுத்து வேறு வயலில் நடணும். நமக்கு இந்த வேலை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே மெதுவடைக்கு நம்ம பருப்பு ஊற வச்சுட்டு போயிடலாம். அதுவும் ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். ஹார்டாக வேலை செஞ்சுட்டு வந்து மெதுன்னு மெதுவடை சாப்பிடலாம். உளுத்தம்பருப்பு ஒரு 2 தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். இப்போ ஏற்கனவே வளர்ந்துருக்க இந்த கோழி செடியிலேருந்து கிள்ளி தான் அந்த வயலில் நட போகிறோம். செடி நடுறதுக்கு தேவையான அளவுக்கு அம்மா கிள்ளி வைப்பாங்க. அதுக்குள்ளே எல்லாத்துக்கும் இளநீ வெட்டி வைக்கலாம். அப்போ தான் இளநியை குடிச்சிட்டு தெம்பாக போய் செடி நடலாம். இந்த கொடுவாலில் வெட்டினா 2 நாள் ஆகும் இளநீ வெட்டுறதுக்கு. முதல்ல இளநீ வெட்டுறதுக்குன்னே ஒரு கொடுவா தயாரிக்கணும் போல். அடுத்த வேலை அதுதான். ஆஹா, அருமை, சூப்பர். ஒன் மோர். இளநீலாம் குடிச்சாச்சு, இனிமேல் கொஞ்சம் செடி நடுறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஆயா கோலிஸை கையில் எடுத்துட்டாங்க. இந்த வயலை முடிச்சுட்டு தான் பதில் வேலை. குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் இறங்கி வேலை செஞ்சால் தான் விவசாயத்தில் ஓரளவுக்காச்சும் லாபம் பார்க்க முடியும்.
இவர் தான் ஜூனியர் லேண்ட்லார்ட், எங்ககிட்டருந்து வேலை கற்றுக்குறான். இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு நாமளே வேலை செய்யும் போது அலுப்பு தெரியாமல் வேலையும் சீக்கிரமாகவே முடியும். முக்கால் வயலில் தாண்டியாச்சு. கமான் கமான். இந்த அளவுக்கு அடிப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் பேசாமல் சாணி உருண்டையை கொடுத்துருப்பேன். வரட்டியாவது ரெடியாக இருக்கும். யார் லாஸ்ட்டாக அடிக்கிறது? இன்னொருத்தன் எடுத்துட்டான். சரி, ஃபஸ்ட்டு யார் அடித்தது? ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுலலாம் உண்மையாக இருக்கணும். சொல்கிறான் அந்த டைலாக. அதை பார்த்து படித்து செடியெல்லாம் நட்டு முடிச்சாச்சு. ஆயாவும் அசந்து உட்காந்துட்டாங்க. அதனால் நம்ம போய் சுட சுட மெதுவடை செஞ்சு தருவோம். இந்த உளுத்தம் பருப்பில் ஒரு சில கல் மண் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி அரிச்சு போட்டுக்கிட்டோம்னா கல்லெல்லாம் அடியில் நின்றுடும். உளுந்த வடைக்கு முடிஞ்ச வரைக்கும் தண்ணி ஊற்றாமே அரைக்கணும். ரொம்ப கெட்டியாகிற மாதிரி இருந்தால் லேசாக தொளிச்சிக்கலாம். வேணாம் மாவு அரைச்சி முடிஞ்சு தோண்ட போகிற சமயத்தில் மிளகும் உப்பும் சேர்த்துக்கலாம். அதுலேயே மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் அரிசி மாவு சேர்த்துக்க தேவையில்ல. ஆனால் இதில் நான் கொஞ்சம் தண்ணி தொளிச்சதுனால ஒரே ஒரு தேக்கரண்டி மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். என்ன எதுக்குமா இது? மெதுவடைக்கு மாவு. சுட சுட மெதுவடை சாப்பிட்டாச்சு. செடி நட போகிறதுக்கு முன்னாடி இளநீ வெட்டி கொடுத்தோம் இல்லையா, அதில் இருக்க தேங்காய்லாம் இருக்குது. இப்போ அதை வெட்டி சாப்பிடலாம். இது பிடிங்க. அதான் உங்களுக்கு பேங்க் போயிடும். இதை சாப்பிட்றே பெரிய இந்தாங்க, இது சாப்பிடுங்க. எங்கே பாருங்க. என்ன பண்ணுறீங்க? இவங்க 2 பேரும் சாப்பிட்றதெல்லாம் பார்க்காதீங்க, பயந்துருவோம். இன்றைக்கி கூட்டு சேர்ந்து காட்டு வேலையை முடிச்சிட்டோம். நாளைக்கு ஒரு கூட்டணி அமைச்சு சமையல் வேலை செய்வோம்.